أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அம்மா பஅத். قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய வழிபாடுகளை, குறிப்பாக நோன்பு போன்ற கடமையான வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் நமக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த அமர்வில் வகுப்பில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த வகுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆக்கணும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பினுடைய செய்திகளை ஆரம்பம் செய்கிறேன். பிறை என்று சொன்னாலே மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனைக்குரியதாக எடுக்கணும்னு சொன்னால் இப்போ நாட்டில், இந்திய நாட்டில் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கணும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது, அப்படி தானே? பெண்களுக்கு சரிபாதி நிலையை கொண்டு வரணும், அதில் பஞ்சாயத்து இருக்குது. இப்போ இதெல்லாம் தீர்க்கப்படாத ஒன்றாக காலங்காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனைகள். இந்த பிறை விஷயத்திலே மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வளர்ச்சி அடைந்த பிறகு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. வளர்ச்சி அடைவதற்கு முன்னதாக கூட ஒரே நிலையில் கொழும்பு வானொலியில், இலங்கை வானொலியில் வாங்கோ ஏதோ சொல்லப்பட்டதுன்னா எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? வானொலிங்கிறது அப்போ ரொம்ப அதுதான் பெரிய ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்கு பின்னால் எல்லாரையும் நிற்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கி ஃபிங்கரில் துன்யா முட்டிமன்னு சொல்லுவாங்களா, உலகம் உங்கள் விரல்களில் இருக்கிறது. விரலில் வந்த பிறகு பிரச்சனை தீர்வு கிடைக்காத அளவுக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு. அப்போ இந்த பிறை விஷயத்தில் எல்லோரும் என்ன நினைக்காங்கன்னா, இது என்னமோ நடந்து முடிந்த வரலாறு, இல்லை நடக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உதாகரமான கியாம நாள் மாதிரி. கியாம நாள் எப்போ வரும்? இந்த வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹதீஸில் அப்படி தானே வருது. கியாம நாள் ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வு, நடந்து முடிந்த நிகழ்வு. இது மாதிரியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. முதல்ல அதை ஆழமாக பதிக்கணும். பிறை என்பது அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்போ அன்றாட நடந்து கொண்டிருப்பதை அறிவது ஈஸியா, வர இருப்பதையும் வந்து முடிந்ததையும் அறிவது ஈஸியா? கடந்து முடிந்ததுன்னா வரலாற்றை தேடி பின்னோக்கி போகணும், அப்படி தானே? ஒரு உஹது யுத்தம் நடந்த காலத்தில் என்ன நடந்தது, தபூக் யுத்தம் நடந்த காலத்தில் என்ன நடந்ததா பின்னோக்கி போய் அதை என்ன செய்யணும்? நம்ம ரிசர்ச் பண்ணி ஆய்வு செஞ்சு அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டால், தபூக்கில் கலந்து கொள்ளாத நபர்கள் யார், அப்படியெல்லாம் ஆய்வு செய்யணும். இது அப்படியா? அன்றாடம் நடந்து கொண்டு இருப்பது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது, நேற்று இருந்தது. என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அல்லாஹ் 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்கிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்லேருந்து இருக்குங்க. அப்போ இது நடந்து கொண்டு இருப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நாம் பார்க்காதது தான் பிரச்சனை. பார்க்கணும்னு சொன்ன யாருமே பார்க்கல. முதல்ல பிறையை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல குரானை பார்க்கணும்ல. பிறை சம்மந்தமாக குரான் என்ன பேசுது? பிறைன்னு பேசுதா, பிறைகள்னு பேசுதா?
அந்த நாலேஜ், அதை பற்றிய புரிதலே நம்ம மக்களுக்கு இல்லை. எந்த அளவுக்குனா, அனாகானா அப்துல் ஹமீது சாஹிப் அவங்க பெரிய நல்ல ஒரு நாலேஜ் பர்சன். அவங்க வந்து தமிழில் முதல்ல குரானை தமிழாக்கம் செய்தது அவங்க தான். அந்த பெருமை அவங்களுக்கு தான் சேரும். அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். அப்படி தானே? ஆனாக்கான அப்துல் ஹமீது சாஹிப் இப்போ தாருல் ஹுதான் பேரில் அது வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அவங்க ஆரம்பத்தில் தர்ஜமா போடும்போது பெரிய எதிர்ப்புலாம் வந்தது. ஏய், குரானை வந்து தமிழில் கொண்டு வந்துட்டாங்க, நீஷ பாஷா, இது தேவ பாஷா. அவங்க சொல்லுவாங்கல்ல, யார் பிராமணர்கள் சொல்லுவாங்க, சமஸ்கிருதம் தேவ பாஷா, மற்ற பாஷெல்லாம் நீச்ச பாஷா, அது அசிங்கமானது, அது அருவருப்பானது. அப்படி சொன்ன மாதிரி குரானை அரபியில் தான் வரணுங்கிறதுனால தான் அரபு தமிழே வந்தது. மக்களுக்கு மத்தியில் முன்னுரை தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஒன்றும் வருத்தப்பட்டுறாதீங்க, பாடத்துக்குள்ளே இன்னும் வரல. தமிழ் கூட என்னச்சு வாங்கினா அரபுல தான் எழுதுவாங்க. 5 களிமாக்கள் அப்படின்னு அரபு தமிழ்னு ஒன்று, இந்த சும்து சுபியான்னு சொல்லுவாங்க. தஞ்சை மாவட்டங்கள்லாம் அது பிரபலியமானது. அந்த கிதாப் படிக்கிறது தமிழ்லையே, இந்த தங்கிலீஷ் எழுதுகிற மாதிரியே அரபியை எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை தமிழில் எழுதக்கூடாது, அரபை அல்லாங்கிற வார்த்தையை கூட தமிழில் எழுதிடக்கூடாதுன்னு நினச்ச காலம். அந்த நேரத்தில் குரானை கொண்டு வந்தார். அந்த அல்லாஹ் அருள் செய்யட்டும் அந்த சகோதரருக்கு. அவங்க கொண்டு வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க குரானில் 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம், எஸ் அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி கேட்கிறார்கள், குல்ஹிய மவாகீத்து லின்னாஸ், அது மக்களுக்கு காலத்தை காட்டக்கூடிய ஒரு ஸ்கேல் அப்படின்னு அல்லாஹு சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் வைக்கும்போது அவங்க நாலேஜ் பர்சன், அதாவது தமிழ் அரபி ரெண்டும் அறிந்தால் தான் ஒரு தமிழாக்கமே செய்ய முடியும். இப்போ நான்லாம் செய்ய முடியாது, ஏன்னா தமிழில் புலமை எனக்கு இல்லை. அரபியில் பெரிய புலமை இல்லை, ஓரளவு இருக்குது. அரபியில் ஓரளவு கிராமரு இலக்கியம் படிச்சிருக்கோம். ஆனால் தமிழ் புலமையும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு தமிழாக்கம் செய்ய முடியும். அப்போ அந்த தமிழாக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு நாலேஜ் பர்சனாக இருந்த அந்த சகோதரர், அந்த மௌலவி பெருமகனார் என்ன பண்ணாங்க தெரியுமா? தேய்ந்து வளரும் பிறைகள் பற்றி கேட்கிறார்கள்னு தான் பதிவு செஞ்சாங்க. அவங்க பிராக்கெட்டில் அவங்க அறிந்து கொண்ட நிலை என்னென்னா, தேய்ந்து வளர்கிறது என்ற ஒரு கான்செப்ட் தான் அவங்களுடைய சிந்தனையில் இருந்தது. நல்ல பெரிய நாலேஜ், அறிவாளி, அரபு தமிழ் எல்லாத்திலையும் புலமை கண்டவர். ஆனால் அந்த சந்திரன் விஷயத்தில், பிறைகள் விஷயத்தில் என்ன இல்லை, அவங்கள்ட்ட துளி அளவு கூட நாலேஜ் இல்லாததின் விளைவு தான் முதற் பாட்டு என்ன, தேய்வது. 2ஆம் பார்த்து இன்றைக்கும் அப்படி தானே இருக்குது. பழைய எடிஷன் எடுத்து பாருங்கள், தேய்ந்து வளரும் பிறைகளை பற்றி. இப்போ அடுத்து வந்த மௌலவி மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, மாதந்தோறும் பிறந்து வளரும் பிறைகளை பற்றியும் பிராக்கெட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இந்த செய்திகளை உலகுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பிறைகளை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் இருக்காங்க. அதான் இவ்வளோ பெரிய அறிவாளி கூட ஒரு தமிழாக்கம் செய்யும் அளவிற்கு ஒரு நாலேஜ் பர்சனாக இருந்த நபருக்கு கூட சந்திரனுடைய நிலை என்னங்கிறது தெரியலை. அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக மாற்றப்பட்டதின் விளைவு அதில் கவனம் செலுத்தலை. அறிவு இல்லை, அவங்க முட்டாள் அப்படி சொல்ல வரல, நல்ல அறிவாளிகள் தான். ஆனால் அதில் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அப்படி தானே? ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய மொபைல் நம்பர்லாம் எல்லாருக்குமே வீட்டு நம்பர்லாம் மெமரியில் இருந்தது. இப்போ யாருக்காவது ஒய்ஃப் நம்பரே மெமரி இல்லைங்கிறான். மனுஷன் என்ன சொல்கிறான், ஏன் அந்த தேவை அடிபட்டு போச்சு. இங்கே செல்லன்னு அடித்தா வந்துடும், ஒய்ஃபு பேரை மை ஹார்ட் அப்படின்னு அடிக்கிறான், நம்பர் வருது. அதனால் 10 நம்பரை வைக்கிறதில்ல, மை ஹார்ட்டுன்னு வச்சுக்கிறான். வச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்போ தேவைகள் இல்லாமல் போகும்போது அந்த இடத்த விட்டு அவன் நகர்ந்து செல்கிறான். அப்படி தான் பிறைகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு நிலைக்கு மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால தான் அந்த பெருமகனார் கூட, அந்த அறிவு பெற்ற அரபி நாலேஜ் பெற்ற அவர் கூட தேய்ந்து வளரும் பிறைகள் அப்படின்னு போட்டாங்க. அப்போது முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வகுப்பில் குர்ஆன் பிறைகளை பற்றி என்ன பேசுது அதை தான் எடுக்க போகிறோம். அதனுடைய செய்தியாக ஒரு 7 வசனங்களை உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். அந்த 7 வசனங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 187, 189, எஸ் அலூனக அனில் அஹில்லா குல்ஹிய மவாகீத்து லின்னாஸ், அந்த வசனம் தான். எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு.
2வது அத்தியாயத்தினுடைய 189. அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட, எஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகித்து லின்னாஸ் வல் ஹஜ், அதை ஹஜ் அறிவிக்கும், மக்களுக்கு காலத்தை காட்டும். அப்போது ஒரு ஸ்கேலுங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சிடான், அது வந்து ஒரு காலத்தை நாட்களை அளவிடக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிற செய்தியை அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுட்டான். அப்போ இந்த வசனத்தை அஹில்லாங்கிற வார்த்தை சொல்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். பிற ஹிலால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, பிறைகள். அப்போ நாட்களை அறியணும்னு சொன்னால் ஒரு வாரத்தை அறியணும்னா 7 நாளையும் அறிந்திருக்கணும், அப்படி தானே? வாரத்தின் முதல் நாள் என்ன அப்படின்னு சொன்னால் யௌமுல் அஹது, ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிருக்கணும். 2ஆம் நாள் யௌமுல் இஸ்னைன், திங்கக்கிழமை தெரிஞ்சிருக்கணும். மண்டே, டியூஸ்டே தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாமல் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் எனக்கு தெரியும்னா எப்படி கணக்கை கொண்டு வர்றது? அந்த 7 எப்படி பூர்த்தி செய்கிறது? அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பிறைகளை பற்றி பேசும்போது பிறன்னே பேசலை, பிறைகள். அப்போ பிறைகள் என்ற நிலையில் நாம் முதல்ல வரணும். நாம் வழிபாட்டுக்குள்ளே வரணும், நோன்புக்குள்ளே வரணும், நம்முடைய நாட்களை வந்து கணக்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பிறைகள் என்ற கான்செப்டுக்குள்ளே வந்துடணும் முதல்ல. அதுதான் நம்முடைய அடிப்படை. பிறை கிடையாது. பிறைன்னு சொன்னால் பஞ்சாயத்து தான். பிறைகள்னால் ஈஸியாக போயிடும். ஒரு நாள் பார்க்கலன்னு சொன்னால் மறுநாள் அதை அளவிட்டுடலாம், அப்படி தானே? ஒரு நாள் பார்க்கலன்னு சொன்னால் மறுநாள் பார்த்தா அதை கணக்கிட்டு கொள்ளலாம். இதுதான் நிலை. அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை தான் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 189. அடுத்து பாருங்கள், இந்த பிறைகளினுடைய கணக்கீடு, அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் எப்போ? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகா? இந்த மக்கள் கேட்ட பிறகா? இந்த மக்கள் வந்து இந்த ஒரு கேள்வியாக கேட்டான். அந்த மக்கள் இந்த ஒரு கேள்வி எஸ்அலூனக அனில் மஹீல், பெண்களுக்கு மாத விலக்கு ஏற்படுத, அதை பற்றி கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹுடைய தூதர் காரணத்தை சொன்னாங்க, அது இப்படின்னு. எஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டம் சாராயத்தை பற்றி கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹுடைய தூதர் தீர்வு சொன்னாங்க. அப்போ அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிதே. ஹைலுக்கு தீர்வு கிடைச்சிதானா? பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மாத விலக்கு, அந்த இதுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லிச்சா சொல்லலையா? சொல்லியிருக்கா? அதில் குழப்பம் இருக்கா? அதே மாதிரி தானே இதையும் கேள்வி கேட்டிருக்காங்க. சூதாட்டத்தை பற்றி ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா நமக்கு? இல்லை, இந்த சூதாட்டம் கூடும், இந்த சூதாட்டம் கூடாது, ஏதாவது நம்மள்ட்ட பஞ்சாயத்து இருக்கா? இல்லை. அப்போ அதில் தெளிவாக எடுத்துக்கிட்டோம். இதில் கேட்ட மாதிரி பதில் சொல்லியிருக்கு, அதுக்கு தீர்வு சொல்லியிருக்கு. இந்த தீர்வு மட்டும் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனையாக இருந்தால் என்ன அர்த்தம்? நாம் புரிதல் சரியில்லை, நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளலை. அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த கவுண்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் 2வது வசனம் நல்லா பதிஞ்சுக்கணும். மொத்தம் 7 வசனம் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பிறைகள் பற்றி 7 வசனங்கள் நான் சொல்கிறேன். அந்த 7ல் முதல் இது 2ல் 189. பிறையை பற்றி யாரெல்லாம் பேச வந்தாங்களோ அவங்க யாருமே சூமூ லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாத இந்த வார்த்தை மட்டும் தானாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இது ஹதீஸினுடைய ஒரு துணுக்கு செய்தி தான். இது ஹதீஸே இல்லை. ஹதீஸே இல்லைன்னா ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கலை, ஹதீஸில் உள்ள ஒரு துணுக்கு செய்தி. அப்போ அது அந்த ஹதீஸினுடைய நீளம் இருக்குது, முன்னால் பின்னால் இருக்குது. அதெல்லாம் விடுபட்டு வெறுமனே ஒரு துணுக்கான ஒரு செய்தியை, துண்டு செய்தியை எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, நமக்கு பிறையை பற்றி விளக்குறாங்க. ஆனால் பிறைகளை பற்றி விளங்கணும்னு சொன்னால் குர்ஆன் வசனம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு 7 சொல்கிறேன். 2வது வசனம் 9:36. அதில் என்ன சொல்கிறா? இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் தானே இந்த வானங்கள் பூமியை படைத்தான். அந்த மெஷர்மெண்ட்டை பார்க்கணும்னு சொன்னால் அதனுடைய கோள்களினுடைய சுழற்சி தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு, அளவீடு. அப்போ சூரியன், சந்திரன், பூமி எல்லாம் சேர்ந்து சுற்றும்போது தான் அந்த கணக்கீடே வரும். அதை சொல்கிறான் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய சர்வரில் இருக்குங்கிறான். நம்ம பதிவு புத்தகம்போம். அந்த நேரத்தை பட்டோலைன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துக்கு ஓகே, அவங்களுக்கு பட்டோலை ஓலையில் எழுதுனதாக பதிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம சர்வர்னு எடுத்துக்கிறோம், க்ளவுடு. நம்ம இப்போ எல்லாம் எதில் சர்வரில் தான் நம்முடைய ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய சர்வர் இதை விட டாப்பாக இருக்கும். இதுவே இப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி காண வச்சுக்கிட்டு 256 மெமரிங்கிறான், டிபிங்கிறான், 2 டிபிங்கிறான், இப்படி காண வச்சுருக்கான். 1 GB 2 GB அது மாதிரி என்னென்னமோ போய் டிபியில் வந்து டிபிக்கு மேலே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அப்போ அல்லாஹ்வுடைய மெமரி ரொம்ப டாப் மெமரி, சுப்ரீம் பவர் கொண்டது. அந்த மெமரியிலேயே அல்லாஹ் என்ன வச்சுருக்கானா, ஃபீ கிதாபில்லா யௌம ஹலக்க சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிட்டு கவுண்டிங். நேற்று இன்னைக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்ட நாளில் வந்த கவுண்டிங் கிடையாது. அப்போ பிறைகளினுடைய கணக்கீடை வந்து எங்கேருந்து எடுக்கணும்? மனிதனுக்காக படைக்கப்பட்ட இந்த பூமி, வானம் பூமியினுடைய அனைத்தும் சேர்ந்தது தான். கோள்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த கோள்கள்லாம் சேர்ந்தது தான் பூமியில் நம்ம வாழ முடியும்.
சந்திரன் மட்டும் நிற்கிதுன்னா நம்ம வாழ முடியாது, சூரியன் மட்டும் நிற்கிதுன்னா வாழ முடியாது. அப்போ எல்லாம் சேர்ந்தது தான் மனிதன் வாழ முடியும் இந்த பூமியில், அப்படி தானே? அதில் மாற்றம் வந்தாலே எவ்வளோ பஞ்சாயத்து ஏற்படுது. இப்போ கலிஃபோர்னியாவில் என்னாச்சு, சீதோஷ நிலை மாறினோன்னே எவ்வளோ பெரிய நரகமாக மாறி போச்சு. அது நகரமாக இருந்தது, டாப் சிட்டியாக இருந்தது, டாப் நரகமாக மாறிச்சா இல்லையா? பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ அதில் ஏதாவது மாற்றம் வந்துடக்கூடாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த மாதம் என்பது கவுண்டிங் 12 மாதங்கள் கொண்டது. அப்போ 12 மாதம் பொதுவாக இஸ்லாம் குரான் சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுன்னு குரான் சொல்லும். எப்படி தொழணும் குரானில் இருக்கவா செய்யுது? எப்படி தொழுன்னு எங்கே இருக்குது? 4 ரக்காத்து இஷா தொழுங்கன்னு சொல்லிச்சா? அத்தியுல்லா வாத்தியூ ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் 4 ரக்காத் தொழுன்னு சொல்லுவாங்க. தொழுன்னு அக்கைமுஸ்ஸலான்னு குரான் சொல்லும். அதை எப்படி தொழணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய சொல்லி தருவான். 14வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் சொல்கிறான், லித்துபையின லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் பயான் செஞ்சு கொடுங்க, அதுக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பயான் செய்த நபர் என்ன சொல்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதங்கள் என்பது 12ன்னு குரான் சொல்லுது. அந்த மாதத்திற்கு 29 30 நாட்கள் இருக்கும் என்று சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்போ 2வது வசனமாக 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக நான் 37 பார்க்குறோம். இன்னமன் நசி உசியாதத்துன் ஃபில் குஃப், அந்த நாட்களை முன்னும் பின்னும் ஆக்குதல், ஒரு நாளை குறைத்து கொள்வது, ஒரு நாளை அதிகப்படுத்திக் கொள்வது. இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம செய்கிறோம். நாளைக்கு நம்ம பள்ளி திறப்பு விழா 31ஆம் தேதி திறக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் 30க்கு மேலே அதிகம் இல்லைன்னு சொன்னாங்க. மாதம் லா யஸீது ஸலாஸீன், 30க்கு மேலே மாதம் என்பது வராது. குரானுக்கு விளக்கம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். குரானுக்கு விளக்கம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அந்த முபையின் சொல்கிறாங்க லா யஸீது ஸலாஸீன், 30க்கு மேலே அதிகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் கல்யாண டேட்டு 31 வருது, என் கல்யாண டேட்டு 31 வருது. எப்படி வந்தது? மாதம் என்பது 30 நாளில் இருக்கணும்ல. 29ல் நம்ம எப்படி முடித்தோம்? 29 கீழே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 29க்கு கீழே வராது, 30க்கு மேலே வராதுன்னாங்க. இந்த ரெண்டையும் ஒவ்வொரு மாதமும் செய்கிறோமே, எப்படி எவ்வளோ சர்வசாதாரணமாக தவறு செய்கிறோம். ரொம்ப ப்ராக்டிஸ் எப்படி வந்துட்டு வாழ்க்கையில் 31 மாதம், இந்த மாதம் என்னுடைய சம்பள நாள் 31 வந்துட்டா, 28 இந்த மாதம், அடுத்த மாதம் 28 என்னன்னு தெரியலை, பிப்ரவரி 28 தானே, லீப் இயர் 29 ஆகும். அப்போ 28 நாளில் மாதத்தை எப்படி முடித்தோம்? அந்த பவர் நமக்கு யார் தந்தா? அந்த பவர் யார் தந்தா? அல்லாஹ் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே 12 மாதம் சொல்லியாச்சு. உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க 12 மாதமும் ஒவ்வொரு மாதம் 29 30 நாட்களை கொண்டது தான். அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதை ஹதீஸ் வரும்போது சொல்கிறேன். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்பின் ஆக்குதல் பெரும்பாவன்னு சொல்கிறான். குஃப்ரியத்துங்கிறது மறுப்பு தானே. குஃப்ரியத்து ஷிர்கியத்து அதெல்லாம் கூடாது தானே. ஷிர்க் எப்படி கூடாதோ அதே மாதிரி குஃப்ரும் கூடாது தானே. குஃப்ருன்னா மறுப்பது, அல்லாஹுவை மறுப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை மறுப்பது, அவர்கள் சொன்ன செய்தியை மறுப்பது. சாதாரண ஒரு தொழிலாளி ஓனருடைய செய்தியை மறுதளித்தாலே ஏற்றுக்க மாட்டான். அப்போ அல்லாஹுடைய தூதரும் மறுதளிக்கும் போதே அதை எப்படி அவங்க சொன்னதை மறுதளித்தால் என்ன ஆகும்? மறுத்தா அது பெரிய குஃப்ரியத். அதை தான் அல்லாஹ் ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர், மறுப்பில் அதிகமாக ஆகிறோம், பெரிய நோய் உள்ளவனாயிருவான். மனநோயை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் வஸாதஹும் அல்லாஹு மரலா. நோய் நெஃபாக் முனாஃபிக்குகளை பற்றி பேசும்போது அவர்களுடைய உள்ளங்களில் நோய் அதிகமாகுதுன்னு சொன்னான். அதே மாதிரி குஃப்ரியத், இந்த பிறைகள் விஷயத்தில் நாம் விளையாடணும்னு சொன்னால், சேட்டை செஞ்சோன்னு சொன்னால், அந்த சேட்டை எதை அதிகப்படுத்தும்? குஃப்ரியத்தை அதிகப்படுத்தும். இது 37வது வசனமாக 9வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். அடுத்து 10வது அத்தியாயத்தில் 5வது வசனம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 17 வருஷம் இருக்கும், நான் ஹாஃபிதுல் குரான் மனப்பாடம் செஞ்சுவேன். குரான் தஃப்சீர் எல்லாம் படிச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபை 7 ஆண்டுகள் படித்து பெரிய பெரிய மௌலவி பெருமக்கள்கிட்ட தான் நம்ம என்ன செஞ்சோம், படித்து மண்டிட்டு வந்தோம். அவர்கள்ட்ட படிச்சுட்டு வந்தோம். அவங்களாம் நல்ல அறிவுள்ள மக்கள், நிறைய இலக்கிய படித்தவர்கள், கிராமரில் ரொம்ப கூடினவங்க, உசூலுல் ஃபிக்ஹ் உசூல் ஹதீஸு, நம்மளை விட திறமையான மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் நம்ம படித்தோம். அவங்களாம் மதிப்புக்குரியவர்கள், அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஆனால் இந்த வசனத்தை 17 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் புதுசாக படித்தேன். 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் அரண்டுட்டேன். அப்படி காலையில் சகோதரர் ஷஃபீட்டை கூட சொன்னேன், இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது உங்களை தானே சொன்னேன், அதிர்ச்சியாக இருந்ததுங்க. இதுக்கு பிறகு தான் என்னுடைய மாற்றமே. 17 வருஷம் இருக்கும், ரொம்ப சேஞ்ச். அதாவது நான்
பிறைகள் விஷயத்துக்கு, பிறை விஷயத்துக்கு இல்லை, பிறைகள் என்று நான் அடியெடுத்து வைத்ததற்கு காரணமே இந்த 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். குறித்து வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறான்? ஹுவ, அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லதி ஜஅல ஷம்ஸ லியா, சூரியனுக்கு சுடர் விடக்கூடிய ஒளியை தந்தான். லியாங்கிற வார்த்தையை சொல்லுவான். அல்லாஹ் எதை சொன்னாலும் நுட்பமாக தான் பேசுவான். ஏன்னா ஹக்கீம் அவன் நுட்பாளன். வல் கமர நூரா, கமர்னா கமர் நிசா பேர் வைப்போம்ல, ஷம்சு நிசா. ஷம்சுனா சூரியன், கமர்னா சூரியன் சந்திரன் பேர் வைப்பாங்க. உதய சூரியன் பேர் வச்சுறாங்கள்ல, சந்திரன் கதிரவன் பேர் வைப்பாங்க. நம்ம அரபியில் வைப்போம் கமர் நிசான். வல் கமர நூரா, சந்திரனுக்கு நூறை ஆக்கினான். நூறுனா என்னென்னா அதில் வாங்கி தரக்கூடிய ஒளி. எப்படி பாருங்கள், அந்த காலத்திலேயே எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்திலே அல்லாஹ் அதை தெளிவுபடுத்தி சொல்கிறான். சூரியன் தானாக ஒளி தரும், சந்திரன் அந்த ஒளியை வாங்கி தரும். அப்படி தான் நீங்களான்னு படிச்சிருக்கோம். 3ஆம் வகுப்பில் படித்தோமா இல்லையா? சயின்ஸ் படிக்கும்போது எப்படி படித்தோம்? இந்த பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லிடுவான். தம்பி என்ன சொல்லுவான்? சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை வாங்கி தருகிறது. அப்போ அல்லாஹ் சொல்லும்போதே அழகாக விலைக்கு சொல்கிறா, லியா நூர், அது தானாக தரும், இது வாங்கி தரும். வகத்தரகு மனாசில், இதெல்லாம் ஏன் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விஞ்ஞானத்தை பேசுகிறான்னு. அவனுடைய வல்லமையை சொல்லும்போது மிகப்பெரிய ஆளுமை, ஆற்றலை அல்லாஹ் அடுக்கடுக்காக வைக்கிறான். அதில் சொல்கிறான் வகத்தரகு மனாசில். மன்சிலினுடைய பன்மை தான் மனாசில். நம்ம வீட்டில் ஆயிஷா மன்சில், ஃபாத்திமா மன்சில் வைக்கிறோம்ல. மன்சில்னால் ஒருமை, சிங்கிள். மனாசில்னால் புளுரல், அது பன்மையான வார்த்தை. வகத்தரகு மனாசில, எதுக்கு? சூரியனை விட்டுட்டான், சந்திரனுக்கு வந்துட்டான். சந்திரனுக்கு பல படித்தரங்களை ஏற்பட, ஃபேஸஸ், அதான் 3 ஃபேஸஸ்ங்கிறோம். பல படித்தரங்களை, பல முகம், பல முகம் இருக்கும். ஒரு முகம் இப்படி இருக்கும், ஒரு முகம் அப்படி இருக்கும். அப்போ அந்த முகம் எதுக்குன்னா நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. லிதஅலமு அதத சினீன் வல் ஹிசாப். அதத சனான்னு சொல்லலை, சனானா வருடம், சினீன்னா வருடங்கள். அப்போ வருடங்களையே அறிவதற்கு தான் அந்த சந்திரனுடைய ஃபேஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்குங்க. அதை நான் ஏற்படுத்தியிருக்கேன், நான் தக்தீர் பண்ணியிருக்கேங்கிறான். தக்தீர் பண்ணி வல் ஹிசாபு, காலக்கணக்கை அறிந்து கொள்வதற்காக நான் தந்திருக்கேங்கிறான். எவ்வளோ பெரிய அற்புதமான வசனம். இந்த ஒரு வசனம் போதுமானது. நம்ம பிறைகளை கணக்கிடுவதற்கு நம்ம 7 வசனம் சொல்கிறோன்னா, இந்த ஒரு வசனத்திலேயே முத்தாய்ப்பா எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். நீங்கள் கணக்கிடணும், கணக்கிடுவது தான் உங்களுக்கு தரப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்துட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிட்டார்களா அப்படின்னு கேள்வி வரும். கணக்கிட்டார்கள். அதை பின்னால் ஹதீஸுங்கிற பேரில் என்ன செய்வோம், அந்த செய்தியும் சொல்லுவோம். இப்போ குர்ஆன் வசனமாக படிச்சுட்டு வரோம். அப்போ 10ல் 5ல் என்ன சொல்கிறா? மாஹலக்கல்லாஹு தாலிக்க இல்லா பில்ஹக், இதை சத்தியத்தை கொண்டே தவிர அல்லாஹ் படைக்கவில்லை. அப்போ அல்லாஹ் இதை தேவைக்கு தான் படைச்சிருக்கான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன், இல்மு பெறக்கூடிய மக்களுக்கு. இல்முன்னு ஒன்று இருக்குது, அக்லுன்னு ஒன்று இருக்குது. நான் பழைய பாடங்களில் நடத்தியிருக்கேன். மனுஷனுக்கு 2 அறிவு இருக்குது, மிருகங்களுக்கு ஒரே ஒரு அறிவு தான். நம்ம 6 அறிவு, பகுத்தறிவுன்னு என்னமோ சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் நான் போகல. இல்மு அக்லியா, இல்மியா அக்லியா. இல்மு அப்படின்னு சொன்னால் டீச்சிங் முறை, படித்து தெரிவது. அக்லியத்துனா டிஃபால்ட்டாக உள்ளது. இப்போ ஒரு மாடு என்ன செய்யும், அங்கே தீ எரிஞ்சதுன்னா அங்கே போகாது. யார் சொல்லிக் கொடுத்தா? டீச்சர் உட்காந்து சொல்லிக் கொடுத்தாங்களா? வாத்தியார். அது டிஃபால்ட்டாக உள்ளது. அதுக்கு என்ன செய்யும்? தண்ணி நிறைய இருந்தால் அங்கே போகாது. நெருப்பு பற்றிக்கிட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகாது. ஆடு மாடு எதுவுமே போகாது, மனுஷனும் போக மாட்டான். ஆனால் கீரையை கொடுத்தா திங்க தான் தெரியும். ஆடு மாடு கீரையை கொடுத்தா எனக்கு தின்னும் கீரை இது, கூடாத கீரையை கொடுத்தா திங்காதது. ஆனால் நம்ம என்ன செய்வோன்னா, பாவக்காய் கசக்குதுன்னு சொல்லி அதில் புளியை சேர்த்து அதை எப்படி சாப்பிடணும்னு படித்து வச்சுருக்கோம். இதுதான் அக்லியா, இல்மியா. இது படித்து தெரிவது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் சந்திரனை பற்றி பேசும்போது, சந்திரனை பற்றி பேசும்போது லிதஅலமு அதத சினீன வல் ஹிசாப், நீங்கள் இல்மு பெறுவதற்குங்கிறான். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன், இல்முடைய மக்களுக்கு அதை விவரித்து தருகிறார். அப்போ படிக்கக்கூடிய மக்கள் தான் அதை பெற முடியும். அக்லியத்தில் பெற முடியாது. அக்லியத்துனா டிஃபால்ட்டாக கல்வி இருக்குது அப்படின்னு தான் வராது. அதில் பசிச்சா சாப்பிடணும்னு தோணும், அவ்வளோதான். எப்படி சாப்பிடணுங்கிறத படித்தா தான் தெரியும். ஒரு கறியை எத்தனை விதமாக வைக்கிறோம், இறைச்சியை வாங்கி எத்தனை மெனுவில் எத்தனை டிஷ்ஷாக மாற்றுறோம். அதை வெரைட்டிஸாக சாப்பிட தெரியுதில்ல. இதெல்லாம் எப்படி படித்தோம்? அக்லா இல்மா, இல்மு தான் அது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திரனை பற்றி பேசும்போது இல்முன்னு சொல்கிறான். லிதஅலமு, நீ இல்மு படிங்கிறான். அப்போ நம்ம இப்போ உட்காந்துருக்கில்ல, இதில் 3 வசனம் எவ்வளோ தெளிவாக நமக்கு புரியுது. அப்போ பிறைகள் பற்றி இவ்வளோ செய்தி குர்ஆன் சொல்லுதா?
அப்படிங்கிற இல்மு நமக்கு வருது இல்லை, படித்தா தானே வருது. பிறைகளை பற்றி பிறையை பற்றி பேசக்கூடிய யார்கிட்டையும் இந்த வசனங்களே தெரியாது. குரானில் இருக்கா தௌராத்தில் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுவாங்க அந்த மக்களுடைய நிலை. அதுதான் நான் சொன்னேன், 17 வருஷத்துக்கு முன்னால் நான் ஹாஃபிது அன்றாட ஓதக்கூடிய நபர். ஆனால் அந்த வசனத்தை அப்படி பார்க்கும்போது இந்த ஹிஜ்ரி கமிட்டியிலேருந்து நமக்கு பாடம் நடத்தும் போது தான் புரியுது, இவ்வளோ தெளிவாக அல்லாஹ் இதை நீ அறிந்து கொள் என்று சொல்கிறான், கணக்கிடுன்னு சொல்கிறான். நம்ம இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டோமே, அப்போ தான் நமக்கு என்ன செய்யுது, பொறி தட்டுது, தவறு செஞ்சிட்டோம். அப்போ இது 4வது வசனமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அடுத்து பாருங்கள், 36வது அத்தியாயத்தினுடைய 39 யாசின், சூரத்து யாசின் அன்றாட ஓதக்கூடிய வாழ்வியலில் நம்முடைய துணையோடு இருக்கக்கூடியது. அதில் 36, 39, 40 2 வசனம். 36 சூரத்து யாசின், யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் அந்த அத்தியாயம். அதில் என்ன சொல்கிறா, வல் கமர கத்தர்னாஹு மனாசில். மனாசில் அந்த 10ல் 5 சொன்னானே அதை விளக்கமாக சொல்கிறான் அல்லாஹ். வல் கமர கத்தர்னாஹு, சந்திரனுக்கு நாம் தக்தீர் செய்திருக்கிறோம், விதியாக்கி இருக்கிறோம். அதை அல்லாஹ் ஃப்ரேம் பண்ணியிருக்கானா. ஹத்தா எதுவரை என்றால் ஆத கல் உர்ஜூனில் கதீம், உலர்ந்த பேரித்த பாலை போல் அதனுடைய இறுதி உருவம், அந்த வடிவம் வரும். அது வரைக்கும் அதுக்கு ஃபேஸஸை ஏற்படுத்தியிருக்கோம். அதில் என்ன சொன்னால் பல முகங்களை வச்சுருக்கோன்னா, இதில் என்ன சொல்கிறான், லாஸ்ட் முகம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறான். லாஸ்ட் வடிவம் படித்தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 36வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இதுக்கு தான் நிறைய ஹதீஸ் அந்த சூமுல் ருயத்திகளாக அந்த வசனத்தை ஒட்டி தான் வரும். இந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் அல்லாஹுடைய தூதர் எத்தனை ஹதீஸ் சூமுல் ருயத்தி வந்தாலும் அதை ஃபுல்லாக ஹதீஸ் பாடத்தில் விளக்கி தந்துறேன். இதை ஒட்டி தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிட்டான், பல படித்தரம் இருக்கிறது, அதில் ஒரு படித்தரம் இறுதி வடிவம். அந்த இறுதி வடிவம் உலர்ந்த பெரித்த பாலை போல் வரும். அதுக்கு நீங்கள் நம்முடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், தென்னங்கீத்தி இருக்குல்ல, தென்னங்கீத்தி, அதாவது தென்னை மரத்தில் இளநீ தேங்காய், அதுக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும், அந்த கீத்தி. அதை எடுத்து பாருங்கள், அதனுடைய ஓரம்தான். பேரித்தம்பழத்தை அல்லாஹ் சொன்னான்னா அந்த மக்கள் பேரித்த மகசூல் அந்த விவசாயத்தில் இருந்தான். அதனுடைய இதை பார்க்கணுன்னா நீங்கள் தென்னங்கீத்தியில் பார்க்கலாம். அந்த தென்னை அந்த ஓடைய அது என்ன சொல்லுவாங்க, மட்டை, தென்னை மட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பாலை, அந்த பாலை எடுத்து பாருங்கள், அந்த ஓரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இறுதி வடிவம் வரும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். இது பார்க்கக்கூடிய வடிவம். பார்க்காத வடிவம் ஒன்று இருக்கே, அதை முகமது ஸல்லல்லாஹு விலைக்கு சொல்கிறாங்க. எப்படி இஷா தொழுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், 4 ரக்காத்து தொழணும். மக்ரிப் தொழுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், 3 ரக்காத்து தொழணும். லுஹர் தொழுன்னு சொல்லிட்டான், 4 ரக்காத்துலேயும் சத்தம் இல்லாமல் தொழணும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா. அதே மாதிரி இந்த வசனத்துக்கு விளக்கமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, கடைசி நாள் மறைக்கப்படும். அந்த நாள் என்றைக்கு தான் பார்க்கணும், மறைக்கப்படும் நாள். அதில் நம்ம குர்ஆன் ஹதீஸ் வரும்போது சொல்லுவோம். அடுத்து 55வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனமாக 6வது வசனம். அதில் என்ன சொல்கிறான், 55ல் 5 அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின் படி தான் இருக்குது. அது சிந்தனையில் யூகத்தின் அடிப்படையில் இல்லை. யூகத்தின் அடிப்படையில் யூகம் நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க, அவங்க கணிப்பு பெற பார்க்குறாங்க. கணிப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் கணிக்கலை. கணிப்புங்கிறது இவர் நல்ல பிள்ளைங்க கணிக்கிறோம், கெட்ட பிள்ளையாக இருப்பார், கெட்ட பிள்ளைங்க கணிக்கிறோம், நல்ல பிள்ளையாக இருப்பார். கணக்கீடுங்கிறது ஒருபோதும் பொய்யாகாது, கணிப்புங்கிறது பொய்யாகும். அதை விளங்கி கொள்வது எப்படின்னா, ஒரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தை இந்த தம்பிகிட்ட நம்ம விலை பேசுகிறோம், தம்பி இதில் ஒரு 50 காய் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க, காய்க்கு 5 ரூபா வச்சு தந்துடுங்க. எத்தனை காய் இருக்கும், 50, 40 to 50க்குள்ளே இருக்கும். அப்படி ஒப்பந்தம் போடுறோம்ல, இது கணிப்பு. இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் பறித்து போடுங்க, எத்தனை காய் எண்ணிட்டு அதில் 47 இருந்தால் 47 காசு தாங்கன்னு சொல்கிறோம்ல, இதுதான் கணக்கீடு. குத்து மதிப்பாக சொல்கிறது கணிப்பு. 40 to 50, 46 இருக்கலாம், 43 இருக்கலாம், 45 இருக்கலாம், 55 இருக்கலாம், அப்படி தானே? அது கணிப்பு. கணிப்பு பொய்யாகும், கணக்கு பொய்யாகாது. 3, 4, 7 தான். 3, 4 இல்லை, ஒரு சமயம் 7.5 ஆகும். அப்போ சொல்கிறவன் தான் 7.5, சொல்கிறவன் தான் 7.5 இருப்பான். ஒருபோதும் 3, 4, 7 ஆகாது, 7.5 ஆகாது. அப்போ அது சொல்லக்கூடியவனுடைய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் எந்த பாடம் நடத்துகிறோன்னா கணிப்பு பாடம் அல்ல, கணக்கீடு பாடம். கணக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் பிஹுஸ்பானுங்கிறான்.
கணக்கின் பிரகாரம் அது ஒரு கணக்கீடு. அப்போ அந்த கணக்கீடை அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம புரிந்து கொண்டால் அளவு ஓகே, இந்த 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 அளவில் தான் இருக்குது, இந்த இன்னைக்கு இத்தனை 21 23 அந்த கணக்கீடை தான் அறிய சொல்லுது இஸ்லாம். அதை தான் படிக்க சொல்லுது, அறிய சொல்லலை படிக்க சொல்லுது. படித்தால் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அடுத்து 2வது அத்தியாயத்தினுடைய 185 இது குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரமலான் மாதத்தை பற்றியும் அதில் அருளப்பட்ட அற்புதமான இந்த குர்ஆனை பற்றியும் அந்த குர்ஆன் அருளப்பட்டதனால் நமக்கு ஏவப்பட்ட கடமையாக்கப்பட்ட நோன்பை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். 2ல் 185 2வது அத்தியாயத்தில் 185 மொத்தம் 7 வசனம் சொல்லிட்டேனா? இன்னும் வசனங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருந்தால் ஹதீஸுக்கு போக முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், 7 வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கோம். 2ல் 185 இதில் என்ன சொல்கிறோம், ஷஹ்ர் ரமலான், ரமலான் மாதம் எப்படி தெரியுமா, அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா, மக்களை குழப்பாது. ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கே நேர்வழி காட்டக்கூடியது, மனித சமூகத்தை குழப்பாது. நேர்வழி காட்டுனா குழப்பாது தானே அர்த்தம். நமக்கு குழப்பமால இருக்குது. அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் தான் பஞ்சாயத்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். வேறு எதுலையா பண்ணிட்டா ஒளிஞ்சு போடா அப்படின்னு விட்டுட்டு போகலாம். அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் தான் இவன் பஞ்சாயத்தையே வச்சுருக்கான். அப்படி தானே? ரமலானில் தானே பிரச்சனை வருது, அதில் தானே பஞ்சாயத்து. ஆரம்பத்துலேயும் பஞ்சாயத்து, லாஸ்ட்லேயும் பஞ்சாயத்து. ஆரம்பிக்கிறதுலேயும் பிரச்சனை பண்ணுறான், முடிக்கிறதுலேயும் பிரச்சனை பண்ணுறான். நீ அப்படியா செய்வ? அதுதான் நேர்வழின்னு சொன்னியா, அந்த பார் நான் திருப்பி காட்டுறேன்னு இப்லீஸ் நம்மளை என்ன செஞ்சிட்டான். அதில் பிரச்சனைக்குரியதா முதல் கோணல் முற்றும் கோணல். அது ரமலானுக்கு தான் நல்ல பொருந்தும் போல இருக்கு. சொல்லுவாங்கள்ல, முதல் கோணல் முற்றும் கோணல். இவன் பிறைய பார்க்குறங்க பேரில் ஆரம்பித்து சேட்டை பண்ணி அதை 1 நாள் 2 நாள் 3 நாள்னு ஆக்கி முடிக்கும் போதும் பிரச்சனையிலேயே முடிக்கிறான். எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய. அதான் சகோதரர் அல்லாஹ் அருள் செய்யணும். செங்கிஸ்கானுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார், அட்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கும் சமூகம் பார். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது ரொம்ப இனிமையாகவும் இருக்கும், ரொம்ப அவருடைய ஸ்டைலில் சொல்லுவார். அல்லாஹ் அருள் செய்யணும் அவருக்கு. இந்த 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 கல்வியை எடுத்து செல்வதில் அவர் முன்னோடியாக நம்மளோட பயணித்தவர். அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார், அட்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கும் சமூகமே அப்படின்ற இஸ்லாமிய சமூகத்தை சொல்லுவார். அதுதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இவன் அந்த மாதத்தை ஹுதல் லின்னாஸுங்கிறான். இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம், அதனால் நீ நோன்பு நோக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை மார்ஜினை கொண்டு வரான். ஆஃபர் அறிவிக்கிறான். லைலத்துல் கத்ர்னு ஒரு நாள் இருக்குது, அது 1000 மாதங்களை விட சிறந்து ஆஃபர் அறிவிக்கிறான். இவன் என்ன ஆஃபர், மெகா ஆஃபர் அறிவிக்கிறான் ஜியோ. அவனை விட சிறந்த ஆஃபர் அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த நாளுன்னு சொல்லித்தரான். நாள் இல்லை ராத்திரி அப்படிங்கிறான். நம்ம ஆள் அப்படிதான் சொல்கிறான், நாள் இல்லை ராத்திரி தான். ராத்திரின்னா புரியுதுல, இரவு. லைலத்துல் கத்ர் கண்ணியமிக்க இரவுங்கிறான். நீ அப்படி சொன்னியா, எல்லாத்துலேயும் நான் உல்ட்டா பண்ணுவேங்கிறான். எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து பண்ணுவேன். எதில்? எந்த மாதமோ அந்த மாதத்தில் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இடையில உள்ள நாட்களையும் பிரச்சனையாக்குவேன். ராத்திரி தாங்கிறான். ஒரு நாள் கிடையாது, ஒரு ராத்திரி. எவ்வளோ பெரிய அட்டூழியம், அடாவடித்தனமானது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தின் 185 அந்த வசனம் அருளப்பட்டதனால் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, அந்த மாதத்தை எவர் பெற்றுக்கொள்கிறாரோ ஃபல் யசுமுகு, நோன்பு நோக்கணும். வழிபாடே அல்லாஹ் 2 விதமான வழிபாடு தான் நமக்கு தந்திருக்கான். மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் வழிபட. அந்த வழிபாட்டு முறை 2 ஸ்டைல். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று உடல் வழி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பொருளாதாரம்னா ஜக்காத்து சதக்கா அதில் போயிடும். உடல் வழினா நோன்பு தொழுகை அது வந்துடும். ஹஜ்ஜு 2ம் கலந்து வரும். ஹஜ்ஜில் பாருங்கள், பொருளும் இருக்கணும் உடலும் இருக்கணும். பெரிய கோடீஸ்வரன் கண்ணு தெரியாது, அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை, எலிஜிபிள் ஆக மாட்டார். நல்ல பலசாலி உசைன் போல்ட்டு, ஆனால் காசு கிடையாது, அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகாது. அவர் ஓடியே போய் ஹஜ்ஜு செய்யலாம், அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்குது, அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. ஏன்? பைசா இல்லை. அங்கே 2 வரணும். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று உடல் வலிமை. ஆனால் நோன்புக்கு உடல் வலிமை, உடல் ராகத்து இருந்தால் நோன்பு வைக்கணும்னு சொல்லுது. அந்த நோன்பை நீ நோற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா குர்ஆன் அருள் இருக்கேன், உன்னை நெறிப்படுத்தக்கூடிய இந்த ஹிதாயத்தை தரக்கூடிய நேர்வழியை வல் ஃபுர்கான் வேறு சொல்கிறான். நன்மை எது தீமை எதுன்னு பிரித்து காட்டக்கூடிய, அதில் தான் இவன் பஞ்சாயத்தை வச்சுருக்கான். இவ்வளோ ஒன்றையும் படித்தா கூடுதல் பிரச்சனை வரும் போல் இருக்குது இவனை செய்கிறத. ஃபுர்கான் வேறு சொல்கிறான்.
தீமை வேறு நன்மை வேறுன்னு பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அருளப்பட்டதுனா நீ நோன்பு நோக்கணும், உனக்கு கடமைன்னு சொல்கிறான். அந்த நாளில் தான் இவன் பஞ்சாயத்தே வச்சுருக்கான். பிரச்சனையே உலக மகா பிரச்சனையாக வச்சுருக்கான். இந்தியாவில் பிரச்சனை இல்லை, இந்தோனேசியா பிரச்சனை இல்லை, உலக மகா பிரச்சனை. உலகத்துக்கே இஸ்லாமியர்களாக இருக்க எல்லோருக்கும் பிரச்சனையாக வச்சுருக்கான். எத்தியோப்பியா வரைக்கும், சோமாலியா வரைக்கும் எந்த நாட்டையும் விட்டு வைக்கலை. எல்லா நாட்டுக்கும் பிரச்சனைக்குரியதாக இந்த பிறையை கொண்டு வந்து வச்சுருக்கோம். பிறைகளாக இருந்தால் குரானிய வசனங்களோடு அந்த பிறைகளை நாம் பயணித்தால், அவதானித்தால் நமக்கு இலகுவாக அமைந்துவிடும். 7 வசனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அப்படி தானே? இந்த வசனங்களை நான் சொன்னதை அடுத்ததாக நீங்கள் எடுத்து படிங்க, படித்தா புரியும். அடுத்த ஹதீஸுக்கு வந்துடும். ஹதீஸை தெரிந்து கொள்ளணும்ல, ஹதீஸ் தானே. பிறைகளை பற்றி பேசக்கூடிய, பிறையை பற்றி பேசக்கூடிய மக்களை போனால் ஒரு வசனம் தெரியாது. மௌலவியாக இருக்கட்டும், பெரிய மௌலவி, பெரிய சமகால நிகழ்வுகள்லாம் தீர்வு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த பெருமகனார். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் ஒரு வசனம் அவங்களுக்கு மருந்துக்கு கூட வராது. பிறைகளை பற்றி பேசும்போது மருந்துக்கு கூட ஒரு வசனம் சொல்ல தெரியாது. இல்லை, இருந்தால் தானே வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க எங்கள் ஊரில். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். கரண்டி சட்டியில் இருக்கணுமே. வெறும் சட்டியில் ஆப்பையை போட்டால் என்ன வரும்? ஆப்பை மட்டும்தான் வரும். அதனால் அவங்களுக்கு ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், ஆனாக்கான அப்துல் ஹமீத் சாஹிபு நல்ல ஒரு நாலேஜ் பர்சன், ஆனால் பிறைகளை பற்றிய எந்த நாலேஜும் இல்லாதனா தேய்ந்து வளரும் போட்டார். நம்மலாம் சொன்ன பிறகு தான் அவருடைய பேரமாரெல்லாம் ஜெனரேஷனில் என்ன செய்கிறாங்க, மாதந்தோறும் பிறந்து வளரும். அவங்க நம்மளோட கூடதா மாதந்தோறும் பிறந்து வளரக்கூடிய அப்படின்னு அவங்க ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டாங்க. சரி, பரவாயில்ல, இந்த இடத்துக்காக வந்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பிறைகள் விஷயத்தை தேய்ந்து வளரும் பிறைன்னு நடை புழக்க பாஷையில் இருக்குது. அந்த அளவுக்கு அதில் தேவையற்றவர்களாக இருக்கிறோம், தேவையோடு இருக்கணும். அப்போ குர்ஆன் வசனத்தை படிச்சுட்டோம். அடுத்த ஹதீஸுக்கு வந்துடும். எல்லாருடைய வாயிலையும் சூமூல் ருயத்திகி வ அஃப்திரூல் ருயத்திகி, குர்ஆன் வசனம் வருது இல்லையோ, இந்த வார்த்தை வந்துடும். இது ஹதீஸ், வரத்தான் செய்யணும், தப்பில்லை, வரது தப்பில்லை. ஆனால் இது ஒரு துணுக்கு செய்தி தான், ஹதீஸினுடைய ஒரு துண்டு பகுதி. இதனுடைய முழுமையை நாம் தெரிந்து கொள்ளணும். நாம் தான் அல்லாஹ்வுடைய கிருபையால் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஹதீஸினுடைய முழு தொகுப்பை எடுத்து மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சுருக்கோம், சமர்ப்பிச்சிருக்கோம். அதில் ஒரு ஹதீஸ் என்ன, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக் 7306 அந்த கிதாபில் வரக்கூடிய ஹதீஸு. அதில் என்ன சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜஅலல் அஹில்லத மவாகீத லின்னாஸ். அல்லாஹுடைய தூதர் யார்? 14வது அத்தியாயத்தில் 44, 64 வசனத்தில் லித்துபையின லின்னாஸ்ன்னு சொன்னான். மக்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தக்கூடியவர்னு சொன்னான், விளக்கி சொல்லக்கூடியவர்னு சொன்னான் அல்லாஹ் முகமது நபியை. அந்த விளக்கி சொல்லக்கூடியவர் 2வது அத்தியாயத்தினுடைய 189க்கு விளக்கமாக சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ ஜஅலல் அஹில்லத யஸ்அலூனக அனில் அஹில்லா. அது குர்ஆன் வசனம். ஹதீஸ் என்ன, இன்னல்லாஹ ஜஅலல் அஹில்லா. அல்லாஹுடைய அதே மாதிரி தானே பேசுவாங்க, அல்லாஹ் சொன்னது தானே பேசுவாங்க. மாற்றி பேச முடியுமா? மாற்றி பேசுனா அல்லாஹ் என்னதுமா சொல்கிறான், முகமது நபியை உம்முடைய வழக்கரத்தை பிடித்து கொண்டு நாம் முறித்து விடுவோம், நாடி நரம்பை முறிச்சிடுவோன்னு சூரத்து ஹாக்கான்னு நினைக்கிறேன், உன்னுடைய கரத்தை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். மாற்றி பேசக்கூடாது, கரெக்டாக பேசணும். முகமது ஸல்லல்லாஹு கரெக்டாக பேசுகிறாங்க பாருங்கள். இன்னல்லாஹ ஜஅலல் அஹில்லா, பிறைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், மவாகீத லின்னாஸ். குர்ஆனில் சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க பாருங்கள், மக்களுக்கு காலத்தை காட்டக்கூடியதாக. எனவே ஃபசூமு, ஃபா வந்தாலே முன்னால் வாசகங்கள் இருக்குன்னு அர்த்தம். இவங்க சொல்லும்போதே தெரியும் மேப்படியான் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மேப்படியான் வந்தான், மேப்படியான்னா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட அவனை பற்றி சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். அப்துல்லா அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சொல்லாமல் மேப்படியா வந்தான். மேப்படியானா யாருப்பா? அப்துல்லா. அப்துல்லானா செய்தி சொல்லாமல் நான் சொல்ல முடியுமா? அப்துல்லா இந்த சேட்டை பண்ணான்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், பாட்டி வந்தான் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ சூமூல் இருயத்தினா முன்னால் என்னப்பா இருக்குது, அதை சொல்லப்பா, அது காணும். அதை நம்ம தான் கண்டுபிடிச்சி இந்த பாரு இந்த இருக்குது. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, மவாகீது லின்னாஸ், மக்களுக்கு காலத்தை காட்டக்கூடியது. எனவே சூமூல் ருயத்திஹி, அந்த பிறைகளை கண்டு நோன்பு நோற்றுக்கொள். பிறையே இல்லை,
நல்லா தெரியணும். அகில்லா பிறைகள். குரானும் 2வது அத்தியாயத்தில் 189 அகில்லான்னு சொல்லுது. ஹிலால்னு எங்கேயும் வரல. ஹதீஸ்லையும் ஒரு ஹதீஸ் இல்லை, ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்த ஹதீஸும் வருது. இந்த ஹதீஸில் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வரக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு என்ன சொல்லுது? அஹில்லான்னு தான் சொல்லுது. ஃபஸூமூ லிருயதிஹி, அந்த பிறைகளின் காட்சிகளை கண்டு நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். வஅஃப்திரூ லிருயதிஹி, அதனுடைய காட்சிகளை, எதனுடைய கடைசி பிறையே இல்லை, ஒவ்வொரு பிறையினுடைய காட்சியை கண்டு நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? பிறையை பார்க்கணுமா பிறைகளை பார்க்கணுமா? பிறைகளை பார்க்கணும், பிறைகளை தான் பார்க்கணும். அப்போ பிறைகளை பார்த்தா தான் பிரச்சனை இருக்காது. பிறையை பார்க்குறவங்களாம் பிரச்சனைக்குரியவன், நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அப்படி கடிவாளம் போட்ட மாதிரி சொல்லணும். பிறையை பார்ப்பியா பிறைகளை பார்ப்பியா? பிறையை பார்ப்பேன், ஓடிடு, நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய். தெரிய முடியாது. ஒரு நாளை பார்த்து நீ ஒருபோதும் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் வந்து ஒக்கத்தரகு மனாசில் தான் சொன்னான், மன்சில்னு சொல்லலை. நான் மன்சிலை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படி லாஸ்ட்டு பிறை முதல் பிறை அப்படி சொல்லலை. பல படித்தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன்னா அதை நீ பாருன்னு சொல்லியிருக்கான், அதை நீ படின்னு சொல்லியிருக்கான். பாருங்கிறத விட படின்னு சொல்லி தான் குரான் சொல்லுது. ஹதீஸில் தான் பாருன்னு வருது. அந்த ரூயத்துக்கு பார்வைங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது, ஆய்வுன்னு ஒரு வார்த்தையும் இருக்குது. ரூயத்துக்கு 3 அர்த்தம் இருக்குது. கனவுக்கும் அதுதான். இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹுக்க, இப்ராஹிம் நபி சொன்னார், ஆய்வு செய்வா செஞ்சார். இஸ்மாயில் அறுப்பதாக ஆய்வு செய்தேன்னா சொல்ல, ரிசர்ச் பண்ணேன், நான் வந்து பிஹெச்டி பண்ணேன், இஸ்மாயிலை எப்படி அறுக்கலாம்னு சொல்லி நான் பிஹெச்டி பண்ணேன்னா சொல்கிறேன். ஃபில் மனாம், தூக்கத்தில் நான் பார்த்தேன். அப்போ நவுமுக்கும் கனவுக்கும் அது சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல வக்கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கு தசமாவாத்தி வளார்ந்து, வானங்கள் பூமியினுடைய கோள்கள் அனைத்தையும் அல்லாஹ் அவருக்கு காட்டினான். ரிசர்ச் பண்ணார். அதில் அந்த நுரி, அந்த ராக் என்ன அர்த்தம்? பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அங்கே அஸ்ட்ரானமியை பிஹெச்டி பண்ணதா குரான் சொல்லுது இப்ராஹிம் நபி. அதுக்கு பிறகு தான் இன்னி வஜ்ஜகத்துன்னே சொன்னார். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார, சாதாரணமெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி நம்ம குரானை தொழுகையில் சொல்கிறோம்ல, நீங்கள் படிப்பீங்களா? 2 படிப்போம். இது பைனி படிப்போம், இன்னி வஜ்ஜகத்து படிக்கிறோம். இந்த வாக்குமூலத்தினுடைய உச்சம் என்ன? இந்த வாக்குமூலத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அவர் அஸ்ட்ரானமி படித்தது தான். அங்கேயும் ரா தான் வருது. அப்போ ராக்கு வந்து பார்வை, கனவில் பார்த்தது, பிஹெச்டி பண்ணுறது, எல்லா அர்த்தமும் இருக்குது. அப்போ அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்? பாருன்னு சொன்னான், பிறைகளை படின்னு சொன்னான். அல்லாஹுடைய தூதர் ஆய்வு செய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரூயத்துக்கு நம்ம வந்து கண்ணால் பார்க்குறதுன்னு எடுக்கக்கூடாது, ஆய்வு செய்யணும் தான் எடுக்கணும். நேரடியாக தான் அதுதான் வரும். அதுதான் அல்லாஹும் சொல்கிறான், வக்கதாலிக்க நுரின்னு தான் சொல்கிறான். நாம் ஆய்வை கொடுத்தோன்னு தான் சொல்கிறான். அப்போ நம்ம அந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் அழகாக சொல்லிட்டாங்க, நீங்கள் பிறைகளை பாருங்கள். ஃபைன் உம்ம அலைக்கும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபைன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு அது உம்மாவாகானா, கும் இருட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, கும் இருட்டுப்பா. கும் நமக்கு கா வராது, எப்பவுமே உச்சரிக்க தெரியாது. அரபியில் மட்டும்தான் காவை உச்சரிப்பாங்க. கைரில் மக்தூபி, கைரில் மக்தூபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழர்கள். ஏன்னா அவங்களுக்கு காங்கிற ஒரு எழுத்தே நம்மள்கிட்ட இல்லை, அது எழுத்துலையும் இல்லை, உச்சரிப்புலையும் இல்லை. அரபியில் காங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. காக்கா எப்படி சத்தம் போடுது? காகம் கரையுதுன்னு சொல்கிறோம்ல, காகம் என்ன செய்யும்? கரையும். கரையும்னா என்ன? சத்தம் போடுன்னு சொல்லலை காகத்துக்கு. காகத்துக்கு சத்தம் போடுன்னா சொன்னோம், கரையும் சொன்னோம். கரைய தெரியாது நமக்கு, எப்படி கரையுதுமா? கா கா கான்னு தான் கரையும். எப்படி கரையும்? கா கான்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? காக்கான்னு சத்தம் போடு, எனக்கு சொல்ல தெரியலை, எனவே காக்கான்னு சொல்கிறேன். அசல்ல அது கரையுதல். காக்காங்க சத்தம் போடுதல். காக்கானா சத்தம், கரையுதல்னா கா கா கான்னு சத்தம் போடுறது. அதான் குராபு, கரையுதல். அப்போ கா கா. அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறான், ஃபைன் உம்ம அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்பட்டால், மறைக்கப்படும் போது. அப்போ மறைக்கப்படுதல்னு ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம், அஜெண்டா. அப்படி ஒரு நிலை இருக்குது. என்னமோ மேகம் வந்து மறைச்சிட்டு அப்படி போயிருமா? அது எப்படி போகும்? மேகம் வந்து மறைச்சிட்டு போயிருமோ? மேகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கோ? சந்திரனை மறைப்பதற்கான அவ்வளோ பவர் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அப்போ அல்லாஹுடைய தூதர் பெரிய விஞ்ஞானத்தை சொல்லித்தராங்க. ஆன்மீகமும் விஞ்ஞானமும் ஒன்று தான்.
ஆன்மீகவாதி விஞ்ஞானம் படிக்க முடியும், விஞ்ஞானம் படிக்க முடியும். விஞ்ஞானம் இருந்தால் விஞ்ஞானம் படிக்கலாம். ஆனால் விஞ்ஞானத்தை மட்டும் வச்சு விஞ்ஞானம் ஆக முடியாது. விஞ்ஞானி ஆயிடலாம். அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறான், ஃபைன் அலைக்கும், மறைக்கப்படுதல் என்ற ஒரு நிலை இருக்கிறது, அதை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபஉத்து லஹு சலாசீன், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, 30 பூர்த்தி செய்துங்கள். ஒரு ஹதீஸில் 30ன்னு வாசகம் வருதா, இன்னொரு ஹதீஸில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், கணக்கிட்டு கொள்ளுங்கள். ஃபக்துரு லஹு, அதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அத்திம்மு அப்படின்னு ஒன்று வரும், தமாம் ஆக்கி கொள்ளுங்கள். தமாம்னா பரிபூர்ணமாக்குது. இன்னொன்று ஃபஉத்து சலாசின், 30 ஃப்ரேம் பண்ணுங்கள். இன்னொன்று ஃபக்துரு லஹு, கணக்கிட்டு கொள்ளுங்கள். 3 ஹதீஸையும் தத்பீக் செய்யணும். தத்பீக்னா இணைத்து பார்க்கணும். இணைக்கிறது எப்படி இணைக்கணும், 29 நாட்களை கொண்டதாக இருந்தால் அதை கணக்கிட்டுக்கொள். 30வது அன்னைக்கு மறைக்கப்பட்டால் அதை பூர்த்தியாக்கிக்கொள். 30 பரிபூர்ணமாக்கிக்கொள். ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று மாதிரி சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர். எல்லாத்துக்கும் அறிவு சார்ந்து தான் அல்லாஹுடைய தூதர் பேசுனாங்க. அறிவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் சம்மந்தமே. ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய செய்தியெல்லாம் இவங்க எடுத்து போடுறது பார்த்தா அறிவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஞ்ஞானத்தை சொன்ன மாதிரி, குர்ஆன் விஞ்ஞானத்தை சொன்ன மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? 10வது அத்தியாயத்தில் 5வது வசனம் எவ்வளோ தெளிவாக சூரியன் சந்திரனுடைய செயல்பாடை பிரித்து காட்டுது. இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணுறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்க முடியும்? விஞ்ஞானம் பெற்ற விஞ்ஞானி இல்லையா? சாதாரண ஆளா? நம்மளாம் சாதாரண ஆளாக இருந்துக்கிட்டு தான் அவர் குழப்பத்தில் விட்டுட்டு போயிட்டாருன்னு சர்வசாதாரணமாக நம்முடைய பெருமக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிறனாலேயே பிரச்சனைங்க, குழப்பங்க, அதில் 4 விதமானது இருக்குது, எது நெருக்கமோ அதை எடுத்துகிட்டு போங்க, இப்படி சொல்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. அப்படி மதிப்பிடக்கூடாது. அப்போ இந்த வசனம் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வரக்கூடிய செய்தியை பார்த்துட்டோம். அடுத்து இப்னு ஹுஸைமாவில், சஹீஹ் இப்னு ஹுஸைமா 1789, 1789 அந்த ஹதீஸில் என்ன வருது பாருங்கள். அதுவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ ஜஅலல் அஹில்லத மவாகீத். இதில் ஒரு வாசகம் மாற்றி சொல்கிறாங்க, அல்லாஹ் பிறைகளை ஆக்கியிருக்கிறான், மவாகீத் ஸ்கேலாக ஆக்கியிருக்கிறான். அவ்வளோதான். லின்னாஸுங்கிற வார்த்தை விடுபட்டுருக்கு. அதில் லின்னாஸுங்கிற வார்த்தை சேர்ந்துருந்தது. மக்களுக்கு காலங்காட்டின்னு சொன்ன, இதில் காலங்காட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைதா ரஅய்துமூஹு ஃபஸூமு, இங்கேயும் அதுதான், இந்த துணுக்கு செய்தியை தான் தூக்கிட்டு வரோம். ஃபைதா ரஅய்துமூஹு, அதை நீங்கள் பார்த்து வந்தால், ஃபஸூமூஹு, அப்போ நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். வைதா ரஅய்துமூஹு, அதை நீங்கள் பார்த்தால், அதைனா என்னது, பிறைகளை, பிறையே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும், பிறைகளை பார்த்தால் வஅஃப்திரு ஃபஅஃப்திரு, அப்போது நோன்பை துறந்து விடுங்கள், விட்டு விடுங்கள். ஃபைன் கும்ம அலைக்கும், இதுலேயும் வருது, அது மறைக்கப்படும் போது. அப்போ மறைக்கப்படுதல் ஒரு நாள் இருக்குது, அது 29ஆ 30ஆன்னு பார்க்கணும். ஃபக்துரு லஹு, இங்கே ஃபஅத்திம்மு வரல, ஃபஉத்து சலாசீன் 30 கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு வரல. அப்போ இங்கே என்ன வருது, ஃபக்துரு. அல்லாஹ் சொன்னான்ல, தக்தீர், நிர்ணயம் செய்துக, நிர்ணயித்து கொள்ளுங்கள். எப்படி நிர்ணயிக்கிறது? 28ல் உர்ஜூனுல் கதீம் தெரிஞ்சு, 36வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம் தெரிஞ்சு, 36ல் 39 தெரிந்து, பிறகு 29ஆம் நாள் மறைக்கப்படுவதை நீ பார்த்தால் ஃபக்துரு, தக்தீர் செய்துவிடு. நம்மள்கிட்ட கொடுக்குறான் அல்லாஹுடைய தூதர், நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் தக்தீர் கணக்கிட்டு கொள்ளுங்கள். இது எங்கே வருது? இப்னு ஹுஸைமாவில் வரக்கூடிய 1789வது வசனம் ஹதீஸாக பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் என்ன? புகாரியில் 1906, 1906 அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா இப்னு உமர் தான் அதுலேயும் இருக்காங்க. இதுலேயும் இவங்க சொன்ன ஹதீஸினுடைய துணுக்கு வரும். நம்ம முழுமையாக எடுத்துருக்கோம், நம்ம எல்லாமே முழுமையாக சொல்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் துணுக்கு செய்தி சொல்லலை, பெட்டி செய்தி கிடையாது. பேப்பரில் சில பெட்டி செய்தி போடுவான், பெட்டி செய்தி அல்ல, முழு செய்தி. என்ன வருது? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. தக்கர ரமலானை நினைவுபடுத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஃபக்கால அவங்க சொன்னாங்க, லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால, பிறையை பார்க்காத வரை நீங்கள் நோன்பு நோற்க வேண்டாம். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, அதை பார்க்காத வரை நீங்கள் நோன்பை விட்டுவிட வேண்டாம், அந்த மாதத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டாம்.
அதை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிறைகளை பார்க்காம வராதிங்க, முடிக்கும் போதும் அதை பார்க்காம அவைகளை பார்க்காம விடாதீங்க. ஃபைன் உம்ம அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்படும் போது ஃபக்துரு லகு, அதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். மறைக்கப்படுவது என்றைக்கும் பாருங்கிறோம். நம்ம பிறைய பாருன்ட்டு அலையிறோம். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஹதீஸ் என்ன சொல்லுது? மறைக்கப்படுவதை பாருந்தா 3வது ஹதீஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்னு ஹுசைமா சொல்லிட்டேன், முசன்னஃப் அப்துல் ரஸாக்கு சொல்லிட்டேன், அடுத்து புகாரியில் 1906 எல்லாமே எதை சொல்லுது? பிறையை பார்க்க சொல்லுதா, மறைக்கப்படுவதை பார்க்க சொல்லுதா? பிறைகளை பார்த்துட்டு வந்தால் தான் மறைக்கப்படும் நாளை அறிய முடியும். இவன் மறைக்கப்படும் நாளில் போய் நான் பிற பார்க்க போகிறேங்கிறான். எவ்வளோ அறியாமை, எவ்வளோ பெரிய மூடத்தனம், மடமை தானே. பார்த்துக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு ஃபைன் உம்மா அலைக்கும், உனக்கு மறைக்கப்படும் போது ஃபக்துரு லகு, அதை தக்தீர் கணக்கிட்டு கொள் அப்படின்னு 1906 3வது ஹதீஸாக பார்க்குறோம். அடுத்து இதுவும் அதே செய்தி தான். என்ன வருது? அபி ஷோபா, இது இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கர ரமலானை பற்றி நினைவு கூறப்பட்டது. ஃபல்லரப பி யதைஹி, கையை வச்சு காட்டினாங்க. அஷ்ஷஹுரு ஹா கதா ஹா கதா, இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படி 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 இப்படி, புரியுதா? 3 தடவை காட்டுனா 30. 3வது தடவை இப்படி காட்டினாங்க. இப்ஹாம், பெருவரலை மடக்கி கொண்டு 2 விதத்திலும் மாதங்கள் இருக்குதுன்னு சொல்லி தந்தாங்க. இப்படி தான் இருக்குன்னு சொல்லலை, நீ அந்த மாதத்தை சரியாக பார்த்துக்க. வரக்கூடிய ரமலான் நமக்கு 29 நாட்களை கொண்டது. மார்ச் மாதத்தில் வருதில்ல, இன்னும் சில அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் 1ஆம் தேதி நோன்பு ஆரம்பிச்சது, அது 29 நாட்களை கொண்டது. இதை நீங்கள் அன்றாடம் பார்த்துட்டு வந்து உம்மாவுடைய நாளை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஹதீஸும் அதுதான் சொல்லுது, ஃபைன் உம்மா அலைக்கும், அந்த ஹதீஸே தான். ஃபசூமுல் ருயத்திகி, அதனுடைய காட்சிகளை கண்டு நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். வஃப்திருல் ருயத்திகி, அந்த காட்சிகளை கண்டு நோன்பை விட்டு விடுங்கள். ஃபைன் உம்மா அலைக்கும், உங்களுக்கு அது மறைக்கப்படும் போது. எங்கேயுமே அமாவாசையை பேசாமல் அல்லாஹ்வுடைய தூதர் போகவே இல்லை. அந்த புவி மைய சங்கம தினத்தை, ஜியோ கண்ட்ரி கன்ஜெக்ஷன் சொல்கிறாங்கள, அந்த தினத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் போகவே இல்லை. பிறைகள் எல்லாத்தையும் பாரு, மறைக்கப்படுவதையும் பாரு. லாஸ்ட்டு தினம் 36வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம் உர்ஜுனல் கதீம் வரும். அதுக்கு அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மறைக்கப்படும் நாள் வரும். அது 29ல் வருதா 30ல் வருதான்னு பாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியாக இது எங்கள் முஸ்லீமில் 2551 2551 அந்த நம்பரில் வரக்கூடிய செய்தி. இங்கேயும் சூமுலுருயத்தின்னு வரல, முன்னாலையும் பின்னாலையும் நிறைய செய்தி இருக்குது. இதை விட்டுட்டு தான் சூமுலுருயத்தி வாப்திருளர் எல்லாருமே துணுக்கு செய்தியை தூக்கி கொண்டு தான் பிறைக்கு ஓடி வராங்களே தவிர, பிறைகளை பற்றி பேசக்கூடிய நாம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முழு செய்தியையும், நான் சொன்ன ஹதீஸ் மூலம் முழுமையானது, பெட்டி செய்தி அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் நபித்தோழர்களோடு நாங்கள் என்ன செஞ்சோம்? ரமலான் மாதத்தினுடைய 22ஆம் நாள் 22வது நாளினுடைய லுஹர் டைமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கம்மல்லா மினஷஹர், இந்த மாதத்தினுடைய எத்தனை நாள் கழிந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? 22 கழிந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டோம். நாங்கள் வந்து 22 நாட்கள் கழிந்துள்ளது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மீதி எத்தனை நாள் இருக்குப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம், இன்னும் 7 நாட்கள் இருக்குதுன்னு சொன்னோம். நாங்கள் அந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னா, இப்னு ஹுசைமால ஹதீஸ் எண்ணு 2024 2024 அந்த ஹதீஸில் வருது. இதை அறிவிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. தக்கர்னா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற அந்த நாளை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். 22ஆம் நாள் அதை பற்றி பேசுகிறோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கம் அல்லாஹ் மினஷ் ஷஹர், இந்த மாதத்தில் எத்தனை நாள் போயிருக்கு? நாங்கள் சொன்னோம் 22 நாள் போயிட்டு. எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குதுன்னு சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, 3 தடவை நாங்கள் சொன்னோம், 3 தடவையும் மறுத்துட்டாங்க. மறுத்துட்டு அஷ்ஷஹுரு 22ஆம் நாளையே சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதன் கணக்கு 8 நாள் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்ட், 8 நாள் இருக்குதுன்னு மீதம் 8 நாள்
சமானுன் 8 நாள் இருக்குன்னு சொன்னாங்க நபித்தோழர்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை மறுத்துட்டு பல்கிய சபுன் 7 நாள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 22ஆம் நாள் எப்படி சொல்ல முடியும் வருவதற்கு முன்னால்? ஏன்னா மறைவான ஞானம் இல்லைன்னு குர்ஆன் சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு, கணக்கீடு ஞானம் இல்லைன்னு சொல்லலை. கைபு தான் இல்லை, இல்மு இருக்குது. இல்மு இருக்கத்தான் செய்து, ஹிசாப் இருக்கத்தான் செய்யுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஏன்னா படித்து கொடுத்தேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க 8 நாள் நபித்தோழர்கள் சொன்னதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, பல் பக்கிய சபுன் 7 நாள் தான் இருக்குது. 3 தடவை அழுத்தி சொல்லிட்டு அஷ்ஷஹுரு இந்த மாதம். நான் அரபி அடிக்கடி உங்கள் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒரு பேனா இருக்குன்னு வைங்களேன், களம் அப்படின்னு சொன்னால் பேனா, எந்த பேனானாலும் எடுக்கலாம். அவர் வச்சுருக்கார், இவர் வச்சுருக்கார், நான் வச்சுருக்கேன், அவர் களம். அல் களம் அப்படின்னா பேசுபவனும் கேட்பவனும் அறிந்து கொண்ட பேனான்னு அர்த்தம். எல்லா பேனாவும் உச்சரிக்காது. அல் களம் ஷவி அல் களம் அப்படின்னு சொன்னால் ஷவிக்கு தெரியும் நான் ஒரு பேனா கொடுத்தேன், அந்த பேனாவை தான் நான் சொல்கிறேன்னு தெரியும். அப்போ அள்ளு சேர்ந்ததுன்னு சொன்னால் மாரிஃபான்னு சொல்லுவாங்க அரபியில். ஒன்றை உரித்தாக்குதல். அர் ரஜுல் இந்த மனுஷன் அர்த்தம். ரஜுல்னா எந்த மனுஷனோ, மனுஷன் ஒருத்தன் அர்த்தம். ரஜுல்னா ஒருத்தன், அர் ரஜுல்னா இந்த மனுஷன் அர்த்தம். குறிப்பாக்குதல். அலிஃபில் வந்து இவனை பரக்கத்துன்னு ஆகிட்டானோ. எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது, அல் திருப்பூர் காட்டன். அள்ளு அள்ளு சேர்த்தா பறக்கத்து, அல்லாவே வந்த மாதிரி இவனை எல்லாம் அள்ளு சேர்த்துக்கிட்டு அலைவாங்க பாருங்கள். கடை பேர்லலாம் அள்ள சேர்த்துரு, அள்ள சேர்த்தா பறக்கத்து தானாக வரும். அல் திருப்பூர் காட்டன் எங்கள் ஊரில் இருக்குது. திருப்பூர் காட்டன் போட வேண்டியதான் அள்ளு. ஏன்னா அள்ளு வந்து அல்லாவே வந்துடுவான் அப்படின்னு நினப்பு. சரி, அப்போ அள்ளு வந்து அரபியில் அதுக்கு அல்ல, அல்லாஹ் வர்றதுக்கு இல்லை, மாரிஃபான்னு சொல்லுவாங்க. குறிப்பாக்குதல், பெயர் சொல்ல அது சேர்ந்ததுன்னு சொன்னால் அதை குறிப்பாக்குதல். அப்போ அஷ்ஷகுரு, ஷஹுர்னா மாதம். அல்லாஹுடைய தூதர் அஷ்ஷகுரு எல்லா மாதத்தையும் சொல்லலை. இந்த மாதம் 29 லைலத்தன் 29 நாளை கொண்டது. இதை தூக்கிக்கிட்டே சொல்ல 29 நாளுன்னு தான் சொன்னாங்க. பாருங்கள், தெரியலனா பூர்த்தி ஆகிட்டு 30 ஆகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. புதுப்படையாக புது புத்தியில் பேசிட்டு போகிறான். பொது புத்தியில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே அப்படி சொல்லலை. அப்போ கிராமரும் தெரியலன்னு அர்த்தம். ஷஹ்ரு 29 சொல்லலை அல்லாஹுடைய தூதர். அஷ்ஷஹ்ரு இந்த மாதம் தான் 29 நாளை கொண்டதுன்னு 7 நாளுன்னு உச்சரித்து 22 + 7 எத்தனாவும் 29. இந்த மாதம் 29ன்னு முன்கூட்டி எப்படி சொன்னாங்க? அப்போ 4வது ஹதீஸாக இந்த ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். இது வந்து இப்னு ஹுஸைமால வரக்கூடிய 2024வது வசனமாக பார்க்கிறோம், செய்தியாக பார்க்குறோம். அப்போ 4 ஹதீஸ் படிச்சிருக்கோம். எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம 8:30க்கு சொன்னார், 8:45க்கு சொன்னார். நம்ம ஆரம்பித்தது 9:15. உங்களுடைய தாமதம் தான் இதுக்கு காரணமே தவிர என்னுடைய தாமதம் இல்லை. நான் 10:15 வரைக்கும் எடுத்துட்டேன். 10:45க்கு பஸ் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சரி அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் என்ன செய்வோம், நீங்களும் கொஞ்சம் முன்கூட்டி இது பண்ணுங்கள், நாங்களும் நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணி என்ன செஞ்சு தரோம், சொல்லித்தரோம். பார்க்கலாம். ஆமாம், உள்ளூர் பிற எங்கேது உள்ளூர் வெளியூர்னு ஒன்றே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பிறை தான். அந்த பிறையை நீங்கள் உள்ளூரில் பாருங்கள், வெளியூரில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிறையை பார்த்து தானே ஆகணும். பிறைகளை பார்த்தா தானே பிறையை பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர ஒரு நாள் பார்க்க சொல்லி அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே சொல்ல. அப்படி சொன்னால் ஒரிஜினல் கதைமை பற்றி அல்லாஹ் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து உம்மாவுடைய நாளை பற்றி அல்லாஹுடைய தூதர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உம்ம, ஒபிய, ஹுஃபிய, ஹஃபிய, உமிய நிறைய வார்த்தைகள் கொண்டு அந்த புவி மைய சங்கமனால் அல்லாஹுடைய தூதர் பல வார்த்தைகள் கொண்டு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக சொல்லலை. புவி மைய சங்கமம் என்பது அல்லாஹுடைய அற்புதத்தில் உண்டு. அதில் தான் எக்லிப்ஸ் வருது. என்னது கிரகணங்கள். கிரகணம் வரும்போது எங்கே வருது? அமாவாசையிலையும் பௌர்ணமியிலேருந்து தான் ஏற்படும். ஆனால் இவங்க சொல்கிற அன்னைக்கு பௌர்ணமியாகவே இருக்காது. ஆனால் அன்றைக்கி அமாவாசை நடந்துக்கிட்டு இருக்கும். இது கிரகணம் நடந்துக்கிட்டு இருக்கும், கிரகணம் ஏற்பட்டுருக்கும். ஆனால் அன்றைக்கி 12 இருப்பான் இவன். அமாவாசை முடிஞ்சு கிரகணம் ஏற்படும், அப்போ தான் இவன் 27வது நோம்பில் இருப்பான். நடக்குதா இல்லையா? அப்போ அறிவுக்கும் நமக்கும் சம்மந்தமில்லாத ஒரு நிலையில் மக்கள் போயிட்டுருக்காங்க. காரணம் என்ன? இது நமக்கு தேவையில்லைன்னு நினச்சாங்க. தேவையில்லாத ஒன்று அல்ல இது. நம்முடைய வாழ்வியலில் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்க வேண்டியது. நகமும் சதையும் போல் இருக்கணும். அதுக்காக நகத்தை வெட்டி போட்டுறவங்க இதை தூக்கி போட்டுருவோன்னு சொல்லிடக்கூடாது. ஃபுல்லாக வெட்ட முடியாது தானே நகத்தை. அந்தந்த மாதம் கழிந்தவுடனே வெட்டி போட்டுறணும். அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர. அப்போ பிறைகள் என்பது நம்முடைய வாழ்வியலில்
நகமும் சதையும் போல், ரத்தமும் சதையும் போல் அப்படி ஒட்டி இருக்க வேண்டிய ஒன்றுங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். வேறு செய்தி எதுவும் கேள்வி இருக்கா? இரவு கிடையாது, அது 4 தான். லைலத்துங்கிற வார்த்தைக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று இரவுக்குன்னு சொல்லப்படும், 4க்கும் சொல்லப்படும். அது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், லைலத்துங்கிறத எப்படி புரியணும்னு சொன்னால், டே நைட். டேனா என்ன அர்த்தம்? அசல்ல இங்கிலீஷில் டேக்கு என்ன லாங்குவேஜ் ரீதியாக உங்களுக்கு விளக்குறேன். டேனா என்ன அர்த்தம்? ஒரு நாள், அப்படி தானே? ஆனால் மேட்சை பற்றி சொல்லும்போது டே நைட் மேட்சுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? டே வந்து பகலாக மாறிடும். இதில் முழு டே வராது, டே நைட். நைட்டுங்கிற வார்த்தை அதில் ஜாயிண்ட் ஆகும்போது ப்ளஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் டேங்கிறது பகல் என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும். இது ஒவ்வொரு லாங்குவேஜிலையும் உள்ள ஒரு ஸ்டைல், ஒவ்வொரு லாங்குவேஜில். அதேமாதிரி அரபியில் லைலத் என்பது இரவு தான். ஆனால் எண்ணிக்கையிலையும் இன்னொரு விஷயத்தோடு அது சேரும்போது அது நாளாக மாறிவிடும். வெறுமனே லைலத்து நகாரு அப்படின்னு வந்தால் அது இரவு. நகார்னா பகல். பகலோடு லைலத் வன் நகார் அப்படின்னு வந்ததுன்னா இரவு பகல் அப்படின்னு வந்துடும். ஆனால் லைலத் என்பது எண்ணிக்கை இருக்குல்ல, கதிர் எண்ணிக்கைனா 1 2 3 அஹது இஸ்னைன் வாஹிது இஸ்னைன் சலாசா அப்படி வரும் அரபியில். அதோடு சேரும்போது அது என்ன செய்யும்னா நாளாக கன்வெர்ட் ஆயிரும். அது என்ன செய்யக்கூடாது? இரவுன்னு சொல்லக்கூடாது. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கதிர் ஒமா அத்ராக மா லைலத்துல் கதிர் ஒமா அத்ராக லைலத்துல் கதிர். கதிருடைய நாள் என்று உன்னை அறிவித்தது எது? அப்போ அதுக்கு ஆன்சர் இருக்கணும்ல. இது வந்து கொஸ்டின். ஆன்சர் எங்கே பார்க்கணும்? தௌராத்தில் போய் பார்க்க முடியும்? குரானில் தான் பார்க்கணும். லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்ஃபுங்கிறது என்னது? 1000. 1000ங்கிறது எண்ணிக்கை, கவுண்டிங் எண்ணிக்கை வந்துதா? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த நாள். இரவுன்னு வரக்கூடாது, ஏன்னா எண்ணிக்கையில் கலந்துட்டு. புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்குமே. டே நைட்டு மாதிரி லைலத்துங்கிறது கவுண்டிங்கில் சேர்ந்ததுன்னு சொன்னால் அது என்னவாயிரும்? டேயில் வந்துடும், டேயாக மாறிடும். ஆனால் நகாரோடு ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது இரவாக ஆயிரும். அப்போ மூசா நபி வவாஅத்னா மூசா சலாசீன லைலத்தன். சலாசீன் நம்பர் 30ன்னு அர்த்தம். லைலத்தன் 30 இரவுகள் வாக்களித்தோம். 30 இரவு நோன்பா வச்சார், 30 நாட்கள் நோன்பு வச்சார். நோம்புங்கிறது பகலில். அப்போ சலாசீன லைலத்தன் வைதுவா அத்னா மூசா அர்பஈன லைலத்தன். லைலத்தன் இரவு, அர்பஈன 40 இரவுகள் நாம் நோன்பு நோக்க வாக்களித்தோம். சொல்ல முடியுமா? நோம்பில் நைட்லேயா நோன்பு? எங்கேயாவது இருக்குமா? நோம்புனாலே பகல் தானே. அப்போ அர்பஈன அந்த கவுண்டிங் 40ல் போய் அது ஜாயிண்ட் ஆகுது லைலத்து. அப்போ அங்கே என்ன வரும்? 40 நாட்கள். இன்றைக்கும் எடுத்து பாருங்கள் அந்த வசனத்தை, 40 இரவை வாக்களித்தோம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க செருப்புக்கு தகுந்தபடி காலை வெட்டிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? செருப்புக்கு தகுந்தபடி என் செருப்பு சிறுசாக இருக்குது, என் கால் பெருசாக இருக்குது, காலை வெட்டுன்னு வெட்டுறாங்களே தவிர நான் சரியாக ஆகுவேன்னு சொல்கிறது இல்லை. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாத்துக்கு தோதா நீ மாறுன்னு சொல்லுது. இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தோதா இஸ்லாத்தை மாற்றுவேங்கிறான். சரி, நல்ல ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள் வாய்ப்பு இருந்தால் இதை தொடர்ச்சி என்ன செய்யலாம், நடத்தலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு டைம் தந்துருங்களேன். 10:15 ஆகிடுச்சு. 10:50க்கு பஸ் இருக்குது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக ஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.